ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு. பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி. இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு. எனது நாமத்தை உச்சரி. அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன். இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை. கலங்காதே. நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்பு, வறுமை, கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் என் தங்கமே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது. தொட்டது பொன்னாகும் நேரம். ஒரு நாளும் கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். நாட்களை எண்ணிக்கொண்டு இரு. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வெகு விரைவில் இல்லை. பிரிந்து சென்றவர் கைகூடும் நேரம். உனது உதவி நாடி பலர் வரும் நேரம். என் வாக்கு என்றும் பொய்யாகாது என் தங்கமே. நீ பெரும் செல்வந்தராகப் போகிறாய். காத்திரு, கலங்காதே, மகிழ்ச்சியாக இரு. என்னை பணிந்தவருக்கு வாழ்வில் துன்பம் கொஞ்ச காலங்கள்தான். உனது கர்மாவை நான் துடைத்து கொண்டு இருக்கிறேன். சிந்தனையை என்மேல் வைத்து உனது கடமையை செய்து வா. உனக்கு வாழ்க்கை தெளிவு பிறக்கும். நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு என் தங்கமே. நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, இதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு. யாரும் இறப்பது இல்லை. நிச்சயமாக சாய்பாபா போன்ற தன்னை கண்டறிந்த ஒரு மகாத்மா இறப்பது கிடையாது. இவர்கள் தங்கள் சரீரங்களை விட்டபின் பரபிரம்மத்துடன் ஐக்கியமாகாமல் சூட்சம சரீரத்துடன் திகழ்ந்து மனித சகத்திற்கு நன்மை பயத்தல் என்ற தெய்வீக சங்கல்பத்துடன் ஒத்துழைக்கின்றனர். இந்த சூட்சம சரீரத்தில் சஞ்சரிக்கும் போது நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் சரீரத்துடன் தோன்றி மறைய முடியும். சாய்பாபா இப்போது ஒரு அபாந்தராத்மா. தமது பௌதீக உடலை விடுவதற்கு முன் தாம் தமது சதை எலும்புகளான போர்வையை விடப்போவதைக் கண்டு பக்தர்கள் பயப்படவோ வருந்தவோ வேண்டாம் என்றும், எந்த ஒரு பக்தன் எந்த இடத்திலும் எந்த ஒரு தருணத்திலும் தம்மை நினைத்தால் தாம் அங்கே தோன்றி அவனை கவனித்துக் கொள்வதாகவும் பாபா கூறினார். பாபா கூறியது எவ்வளவு சத்தியமானது என்பதை எண்ணற்ற பக்தர்கள் கண்டிருக்கின்றனர். தீவிர பக்தர்கள் இன்றும் பாபாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து தங்களுடைய சொந்த அனுபவங்கள் வாயிலாகவே பாபா கூறியது எவ்வளவு சாத்தியமானது என்பதை காணலாம். பாபா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பீர்கள். பயப்படாதே. என் பக்தருக்கு நான் துர்க்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன். விரைவில் காப்பாற்றிவிடுவேன். எனது சொல்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.